ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடிக்கு பக்கத்துல நோக்குவர்மம் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு உடனடியாக அவங்கள குணப்படுத்துறாங்க, அதுவும் இலவசமா அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அப்படியா, அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா உடனே போய் பார்க்கணுமே அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன். கார் மேல கார் வந்துகிட்டே இருக்குங்க, எக்கச்சக்கமான காரு. இப்ப கூட ஒரு கார்ல வந்திருக்காங்க. இங்க பாருங்க, எக்கச்சக்கமான காரு, கிரௌட பாருங்க, நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே தன் உடல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால வந்திருக்காங்களே, இதெல்லாம் இங்க வந்ததுக்கு பிறகு உடனே குணமாகுது அப்படின்னு சொன்னாங்க. இங்க வர்றவங்க எல்லாமே குணமாயிருக்காங்களா, அப்படி ஆனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த உட்காந்துருக்க அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, வாங்க என்னன்னு கேட்போம். உடம்பு சரியில்லை, இங்க போனா தேவையில்லை வந்துறாங்க, அதுக்காண்டி வந்தோம். ஓகே ஓகே. அம்மாவுக்கு என்ன பண்ணுது? பின்னாடி அடைக்குது, தண்ணி முடிச்சாலும் இப்ப வந்ததுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு தான் வந்தீங்களா? ஒரு மாசம் சாப்பிட்டு இன்னைக்கு வந்த ஒரே நாள்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கமுதியில இருந்து முத்துமாணிக்கம் அப்படிங்கிறவரு இன்னைக்கு வந்திருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக சாப்பிட்டே நாளாச்சா. வந்த உடனே இந்த அம்மாவை சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு குணமாயிருக்கு, இன்னைக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு. இது ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க எந்த ஊரு? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். இங்க எவ்வளவு நாளாச்சு எப்ப வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? 1.5 மாசம் ஆயிடுச்சு. ஓகே, எதுக்காக வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு? வாதம். ஓகே. நடக்க முடியாம வந்தேன், கால் கை நல்லா தெரியாச்சு, கை மட்டும் வேலை. கால் சரியாயிடுச்சு, கால்லாம் ரெடி. எங்க எந்திரிச்சு நடங்க பாப்போம். இப்ப நடக்க நல்ல பொறுமையா சுத்தமா கால் நடக்குது. இங்க வந்த பிறகு நடந்துருக்கு. கால் வலின்னு வந்தேன், அப்புறம் கால் வலி நல்லா கொஞ்சம் கேட்டுக்கிடுச்சு. நான் 3 நாள் தான் வந்து, ரொம்ப நாளா வரல. ஆனா வந்த உடனே அந்த 3 நாளே கால் வலி குழம்பு ஆயிடுச்சு. சரி. அப்புறம் இப்ப என் மகளை கூப்பிட்டு வந்தேன். அவளுக்கு குழந்தை இல்லை, 1 வருஷமா. அது கருப்பை பையில கட்டி இருக்குனாங்க, 5 வருஷமா மாத்திரை போட்டா அது கேட்கவே இல்லை. அது இப்ப இங்க வந்தா சரியாகுன்னு சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் குறையிலம்மா வலிக்கல அப்படின்னா 1 மாசம் வர சொல்லியிருக்காங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டி கரைஞ்சிருந்தாங்க. அதான் வரேன். கால் வலி மகன் வாதம்னு சொன்னாங்க, ஆஸ்பத்திரியில பார்த்துக்கிட்டேன். அது ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டோம், ஒன்றும் கேட்கல. அதோட இங்கே ஒரு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கே வந்துருந்துருக்காங்க, அவங்க வரவும் நாங்கள் வந்தோம். என்ன இப்படி நாங்களும் ஊசி மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் மார்புக்கட்டையில் போய் பார்த்தோம். வாதத்துக்குள்ள கால் வலிக்குன்னு போய் ஊசி போட்டோம். முதல்ல அதில் ஒன்றும் கேட்கல. ஊசி போடுறது 4 நாளைக்கு கேட்கும், 4 நாளைக்கு அந்த வலி வந்துடும். அப்புறம் நடக்க முடியாமல் வீட்டில் கட்டில் தான் படுத்து கிடக்கும். அதோட கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரன் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கையில் தோலில் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்தாங்க. இல்லை ஆட்டோவில் தான் கொண்டு வருவாங்க, ஆட்டோவில் தான் கொண்டு இறக்குவாங்க. இப்போ கொஞ்சம் சரியாயிடும். வண்டி அங்கிருந்து நடந்தே வந்தீங்க, எதுவுமே பண்ணல. காப்பி கடுங்காப்பி தான், பால் கருவாடு மீன் கறி எதுவும் கருவாடான்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரி இருந்து அவர் சொன்னதோடய கட்டுப்பாடாக நின்றுக்கிட்டோம். வருகின்ற நோயாளிகளுக்காக அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து, அவங்களுக்கு அதாவது நோக்கோர் மூலமாகவும் தொடுவோர் மூலமாகவும் அவங்களோட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இவர் தான் அழகு துரைசிங்கம். இவர் யாரு, இவர் ஏன் இதை பண்றாரு, இவர் என்னதான் பண்றாரு, என்ன பண்றதுனால அவங்களுக்கு குணமாகுது அப்படிங்கறதையும், இவர் யாருங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். இந்த ஆசிரியர் சுவாமிஜி அழகு துரைசிங்கம் சொல்லிட்டு பண்டைய கால வைத்திய முறைப்படி நடத்துறாங்க. நோக்குவர்மம் தான் அது முழுக்க எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு வித வைத்தியம், பண்டைய காலத்தில் உள்ள வைத்திய முறையை பின்பற்றி பண்ணுவார், ஹீலிங் பண்ணுவார். அந்த ஹீலிங்ல மக்களுக்கு வர்ற வியாதிலாம் குணமாகுது. குணமாகி நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 300 பேர் குறையாம வருவாங்க. யார்கிட்டையுமே ஒரு பிரச்சனை கூட எதுவுமே வாங்குறது இல்லை. முழுக்க இலவச ட்ரீட்மெண்ட் தான். அதே மாதிரி வர்ற மக்களுக்கு அன்னதானங்கள் இப்போ வரதுக்கு இலவச உணவு கொடுத்துறது. வேற டொனேஷன் எதுவுமே இது ஒரு சிறு பணம், ஒரு பணம் கூட 10 ரூபா யார்ட்டையும் கை நீட்டி வாங்குங்கிறதால நாங்கள் வாங்க மாட்டோம், நிர்வாகத்தில் வாங்க மாட்டோம். பாலகிருஷ்ணன் என் பேர், கடகாடி, அரசு பதிவு பெற்ற பிளம்பர் தான். வெயில் அலைஞ்சதுனால தலைவலி ஓவரா இருந்ததுனால தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டு அப்படியே அல்சர் ஆகி நுரையீரலில் நீர் கட்டி மாதிரி, அது என்ன சொல்லிட்டாங்க டாக்டர், புற்றுநோயுடைய அறிகுறின்ட்டாங்க தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில். அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டா கொரோனா டயத்தில் ரொம்ப வயிறு ஊத்தமாகி பார்க்க முடியல. அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வீட்டை தூக்கி போட்டாங்க. அதோட சாமி ஊருக்கு வந்தவர் நிறைய நோக்கு வருமங்கிற முறையில் நோய் அகட்டினாரு. ஒரு 4 மாதத்துலேயே எல்லா நோயும் ஒன்றொன்னா அடித்து நுரையில கிளி பண்ணி இப்போ எந்த நோய் இல்லாமல் பெரிய ஆஸ்பத்திரியில் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வரக்கூடியவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ சாப்பாடு, அதுவும் சிறுதானிய உணவுகளை கொண்டு இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு. இங்கே சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கவர் கூட
ஏதோ அவர் அது வந்து வரும்போது கம்பவுண்டி தான் வந்தேன். ஓ ஏதோ கம்பு இல்லாமல் நடக்கிறேன், இங்கே சமைக்கிறேன். ஸ்டோக் அடிச்சு கைங்கால் வழங்காம போச்சு. ஆ வரும்போது நான் இங்கே வரும்போது கம்பவுண்டி நடக்க முடியாம தான் வந்தேன். இப்போ கம்பு இல்லாமல் நடக்கிறேன், சமைக்கிறேன். ஐயா என்னதான் உங்களுக்கு பண்ணாரு? எல்லாம் நோக்கு வருமம். ஓகே திருநூறு நோக்கு வருமம் தான். நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருந்தேன், அதெல்லாம் தூக்கி போட்டேன். அவர் சாமி சொல்றத கேட்டுக்கிட்டு இங்க இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி நடக்கிறேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்ன இது கூட என்னால பண்ண முடியாம இருந்தேன், ரொம்ப பார்க்க முடியாம. இங்க வந்ததுல கொஞ்சம் சமைக்க ஊடகம் போய்கிட்டு வெளியே நடந்து போங்க பாப்போம். என் பேரு ஆதி. ஆதி எந்த ஊரு? ஊர் அருணாய். ஓகே, என்ன நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா இல்ல சேவை பாக்குறீங்களா? சேவை. எதனால? உடம்பு முடியல, அது மாதிரி பார்க்க வந்துருக்காங்க. இது முன்னாடி 3 தடவை வந்திருக்கேன், முன்னாடியோட பெற்றாரு. குணமானதுனால மறுபடியும் இங்க வரீங்களா? ஓகே, அப்படி என்ன பண்றாரு அவர்? நோக்கு வருமா கலையில ஒரு இது பண்றாரு. அது பண்றது நல்லா இருக்கு. முன்னாடியோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. அதனாலதான் இங்க என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? எனக்கு தலையில கொஞ்சம் ப்ராப்ளம், அது கொஞ்சம் தேவை. வாரத்துல வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ஆசிரமத்துல ஹீலிங் கொடுக்கப்படுது. நோக்கோர்மம் மூலமாக அவர் வந்து நோய்களை குணப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் நானும் போயிருந்தேன். இந்த 4:30 to 6 ராவுகாலன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இவர் கடற்கரைக்கு போய் கடல்ல வந்து குளிச்சுட்டு அதற்கு பிறகு அங்க உள்ள சிவன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க வந்து வில்வ மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொன்னு தலை விருச்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த மரத்தை கட்டி பிடிச்சி ஏதோ பூஜை பண்ணாரு. அதற்கு பிறகு வந்து தன்னுடைய ஆசிரமத்துல கிட்டத்தட்ட நியர்பை 1 மணி நேரத்துக்கு மேலாக தனியாக ஒரு பூஜை பண்றது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஹீலிங் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பயங்கர கிரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துக்குன்னு தனியா எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வந்து பயங்கர கூட்டமே வந்துருச்சு. அப்ப இந்த ராவுகால பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு உள்ள 1 by 1 வந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கூட்டத்தை பாருங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் எங்கெல்லாம் வர முடியுமோ அங்க அதெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வர்றவங்க எல்லாருமே குணமாயிட்டு போறதுனால அவங்க வந்து எல்லாத்தையுமே கேட்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, நான் வந்தேன், இந்த ப்ராப்ளத்துல வந்தேன், இப்ப நான் மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்கிறது இல்ல, இப்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்து பல பகுதிகளில் இருந்து இந்த வயதானவங்க, முடியாதவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அங்க வந்து ஏற்கனவே முன்னாடியே வந்திருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சில பேர் படுத்து கிடந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன காரணம், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான காரணம் சொன்னாங்க. குணமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த பாப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு இருந்ததுதான் 4 வருஷமா. இப்ப இங்க எவ்வளவு நாள் வந்து? ஒரு வாரம் வந்துட்டு இருக்காங்களா? 10 நாள். 10 நாள்ல இந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வர்றது இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப இப்போ இங்கே நானும் ராம்நாடு இங்கே ஆசிரியர் எல்லாரும் வச்சுட்டு பார்த்து ஒரு 10 இடத்துல கழிச்சு நிக்கல. இந்த பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து ஃபிட்ஸ் வருமா, ஒரு நாளைக்கு 6 முறை வருமா. எங்கெங்கயோ கொண்டு போய் பார்த்தாங்களா, முடியலையா. கடைசியா இங்க வந்ததுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா 6 முறையிலேருந்து அது 1 முறையா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷமா பேசினாங்க. அது இல்லாம மற்றவங்களையும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. உடம்புக்கு முடியாதவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. நம்மளுக்காண்டி சாப்பாடுலாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்படி முடியாத வந்து பாருங்க. நாங்க இருக்கும்போது ஒரு கார்ல வந்து ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க ஐயா பாக்குறதுக்காக. இப்ப நேரடியாகவே என்ன நடக்குதுங்கிறதையும் நாங்க பார்க்கலாம். இவரு நாமக்கலை சேர்ந்தவராம். இப்ப அங்கிருந்தா கூட்டிட்டு வந்திருக்காங்க கார்ல. இவருக்கு ஒரு காலும் ஒரு கையும் வந்து வாதத்தின் காரணமாக செயல்படாம போச்சு. அதனால நடக்கவே முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்கள கூட்டு வந்தவங்களும் சொன்னாங்க. நாமக்கல். ஐயா உங்க பேரு? ஜெயக்குமார். ஓகே, எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி ப்ராப்ளம்? 5 மாசமா. இப்ப 5 மாசமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நடக்க முடியாம. எதனால இப்படி வந்துச்சு உங்களுக்கு? கீழே விழுந்துட்டேன், ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. இவருக்கு ஹீலிங் பண்றதுக்கு முன்னாடி அவர் வெளியில போய் அப்படியே சூரியனை நோக்கி ஏதோ செய்தாரு. அப்புறம் திரும்ப வந்துட்டு தான் அவருக்கு வந்து அவருக்கான ஹீலிங் ப்ராசஸே ஆரம்பிச்சாரு. இங்க என்னதான் நடக்க போகுது, இவர் நடக்க வைப்பாங்களா என்ன அப்படின்னு பார்க்கலாமே அப்படிங்கறதுக்காக கண்டினியூஸா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு முழுவதுமாகவே எடுத்தேன். பாருங்க.
உண்மையாவே இது உங்களுக்கு சேஞ்சஸா தெரியுதா, வித்தியாசமா இருக்குதா? இப்ப நீங்க வந்தீங்க, வரும்போது தூக்கிட்டு வர மாதிரி வந்தாங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க ஒரு 10 அடி நடந்து போயிட்டு வந்துட்டீங்க, தனியா நடந்தீங்க, யாரும் தொடாம. இது உங்களுக்கு சேஞ்சஸா தெரியுதா, வித்தியாசமா இருக்குதா? இது உங்களுக்கே அற்புதமா தெரியுது. திரும்பி போகையில அவரே படியிறங்கி போனாரு. அது எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்தது. இப்படியெல்லாம் ஒரே நாளில் பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த அழகு துரைசிங்கம் அப்படிங்கிற ஒரு யாரு, இவருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது, இந்த மாதிரிலாம் எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து சாதாரணமான விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய தாத்தா முன்னோர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்களோட அருளோட நாட்டு மருத்துவம் மூலமாக வந்து நாய்க்கடி மற்ற விஷக்கடிகளுக்கு அண்ட் வந்து சின்ன சின்ன வியாதிகளுக்கு வந்து இவங்கெல்லாம் மருத்துவம் செய்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு நாட்டமே இல்லாம இருந்துட்டு இருந்தாராம். அதற்கு பிறகு கான்ட்ராக்டரா பணி செய்துட்டு இருந்திருக்காரு. அது விஷயமா கேரளாக்கு போயிருக்காரு. கேரளாக்கு போன இடத்துல வர்மக்கலை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அங்க வந்து வர்மக்கலை ஆசிரியர் வர பார்த்ததுக்கு பிறகு இவருக்கு தன்னிடமுள்ள எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுக்கிறாரு. சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன சொன்னாரா, நீ வந்து மக்களுக்கானவர், நீங்க வந்து போய் மக்களுக்கு சேவை பண்ண போங்க, போய் பயனுள்ளதா ஆக்குங்க அப்படின்னாராம். இந்த வர்மக்கலையில பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா போருக்கு போனவங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு காயம் ஏற்படுது பாத்தீங்களா, அந்த காயத்திலிருந்து அவங்க வலியை குணப்படுத்துவதற்காக இந்த வர்மக்கலை பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் இந்த கலையை வச்சு எப்படி அடுத்தவங்களை வந்து அட்டாக் பண்றதுன்னு சொல்லி தான் வர்மக்கலையில சில குறிப்பிட்ட இடங்கள்ல அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உடல் உறுப்பு செயல் வந்து போய் பாத்தீங்களா, அதே போல வர்மத்தை கொண்டு மறுபடியும் வந்து அந்த உடல் உறுப்பை செயல்படுத்த முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதை சரியா கத்துக்கிட்டா இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. அவங்க முன்னோர்களோட வழியில அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மந்திரங்கள் மற்றும் வந்து வர்மக்கலை கத்துக்கிட்டார்ல, அதன் மூலமாக ஏதாவது மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கறதுக்காக சொந்த ஊருக்கே வராரு. வந்ததுக்கு பிறகு ஒரு ஆசிரமும் அறக்கட்டளையும் சேர்த்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து சுற்றி வரக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல 1-2 பேர் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து இவர் வந்து கூப்பிட்டு வச்சு தானாகவே வந்து அவங்களுக்கு வியாதிகளை குணப்படுத்திருக்காரு. அது அப்படியே பரவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அப்படிங்கிறவங்க இவருடைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க. வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க நாங்க வந்து ஒரு நொங்கு கடைக்கு போனோம். அங்க நொங்கு கடையில சாப்பிட்டுட்டு இருக்கல, அங்க உள்ள வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தர் இவரை பத்தி சொன்னாரு. அதையும் கேளுங்க. எந்த மருந்துமே கொடுக்காம 24 மணி போதையில உள்ளால வந்து குணப்படுத்துறாரு. அதை நான் பார்த்துருக்கேன். மூட்டு வலி, நடக்க முடியாதவங்களை வந்து கால் வளைஞ்சவங்கள கூட குணப்படுத்துறத நான் பார்த்துருக்கேன். தன்மையான ஆளு, ஆனால் நோக்காம எவ்வளவு நேரம் வேண்டாலும் தன்னுடைய குறைகளை சொல்லலாம். அவர்னால முடிகிறத செய்யறாரு. நல்ல சிறப்பா இருக்குன்னு வர்றவங்க யாருமே குறை சொல்லல. எதுக்குமே பணம் வாங்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்து இந்த காலத்திலயும் பண்ண முடியுமா? பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால குணமடைஞ்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லும்போது கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. சொர்ணவேல் பாண்டியன், தூத்துக்குடி போர்ட் ஃபயர் சர்வீஸ் டிரைவர். சரி, நீங்க ஸ்டாப்பா இருப்பீங்க போல இருக்கு, இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? டோக்கன் மாதிரி வர்றவங்களுக்கு ஸ்டாப்ல யாரும் இல்லை. ஓகே, ஒரு ஆளுக்கு ஒரு நோய் தீர்ந்துருக்கு சார். எனக்குலாம் வந்து ஆஞ்சியோ பண்ணிருக்கு 3 நடப்பு, இது சக்கரை சத்து, உப்பு சத்து எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்றதுல இப்போ என்ன குணமாகிட்டு அப்படி கால் கையெல்லாம் ரொம்ப கனமாகி நடக்க முடியாம அந்த காலில் அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எல்லாருமே இங்க வந்து நோய் குணமானவனே இங்க தொண்டு செய்யறதுக்காக வர்ற சார். என்ன ப்ராப்ளம் சொன்னீங்க உங்களுக்கு? L4 இங்கிருந்து பிளட் சர்க்குலேஷன் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கால் செருப்பு போட்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். கேரளா போய் பார்த்தேன், அங்கெல்லாம் பார்த்தேன். வெளியூர்ல போயெல்லாம் 2 மாதம் தங்கிலாம் இருந்தெல்லாம் பார்த்தேன். இனிமேல் வைத்தியம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். அப்பதான் இதை கேள்விப்பட்டு வந்தேன். வந்த அன்னைக்கு கீழே படுங்க அப்படின்னு அப்படின்னா எந்திரிப்பீங்க சொன்னாங்களே, எந்திரிப்பீங்க அப்படின்னு உட்காந்து எந்திரிச்சிட்டேன். இதுல தான் படுத்துக்கிறேன். நைட்ல கீழே தரையில தான் படுத்துருப்பேன். என்ன அப்படி ஒரு அதிசயம் இது. உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம செய்யறாங்க. அதுல ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு கண்ணீரோட நான் வந்தேன். பேச முடியல. இங்க நிறைய பேர் நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வியாதியோட இங்க வந்தோம், இப்ப குணமாயிடுச்சு, அதனால நான் இங்கேயே வந்து என்னுடைய சேவை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு, தொட்டுக்க இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் ஈவினிங்க்கு தனியாக அங்கே சமையல் நடந்துட்டு இருக்குது. சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே பிரசாதம் மாதிரி பார்த்தீங்கன்னா பாயசம் அண்ட் சுண்டல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பொங்கல் மாதிரி வச்சிருக்காங்க. அது எல்லாமே சிறுதானிய உணவுகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராமநாதபுரத்துலேருந்து அப்படி வந்து ஈசிஆர்ல சாயல்குடி போகிற பாதையில் வந்து சாயல்குடி, திருச்செந்தூர் இதெல்லாம் இந்த ரோட்ல தான் போகக்கூடிய ஈசிஆர் ரோடு. இந்த ரோட்டில் ராமநாதபுரம் டு சாயல்குடி சாலையில் வந்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டில் வரும்போது இங்கே மலத்தார் அப்படிங்கிற ஜங்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர்ல லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோடு போனீங்கன்னா ஒப்பிலான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகக்கூடியது.
அங்க வந்து ஒரு செக் போஸ்ட்டுக்கு அந்த கார்னர்ல இருந்து இந்த இடத்துக்கு போய் தான் ஒப்பிலான் செக் போஸ்ட். இந்த அங்க இருக்கு பாத்தீங்களா, வண்டியை நிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் செக் போஸ்ட்டுக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த கார்லாம் நிக்குதுல்ல, அந்த இடம் தான் அந்த ஆசிரமம். ஒரு 200 மீட்டர் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கதான் வந்து